எனக்கு தெரியும் நெறைய பேர் மவுஞ்சாரோ, விகோவி மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார்கள். நான் சொன்னது போல் அவை அனைத்தும் நல்ல மருந்துகள். அவை உதவுகின்றன. ஆனா, அது ஒரு சிறிய பகுதி மட்டுமே. மவுஞ்சாரோ உங்களுக்கு உதவும். விகோவி உடல் எடையை குறைக்க உதவும். ஆனா, நீங்க மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மருந்துகளை நிறுத்தினா, மீண்டும் உடல் எடை கூடும் என்று பல புதிய ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அது ஏன்? நான் புரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த மனக்காயம் இன்னும் அப்படியே இருக்கிறது. குணமடைதல் இன்னும் முழுமையடையவில்ல. எனக்கு ஒரு மருத்துவர் நோயாளி இருந்தார். அவர் நன்றாக செயல்பட்டார். சுமார் 42 கிலோ எடைய குறைச்சார். மேலும் அவர் மிகவும் சுறுசுறுப்பா இருந்தார். ஆனா, அவரால் புதிய உடலோடு ஒத்துப்போக முடியவில்லை. அவர் தனது பழைய உடலிலேயே மகிழ்ச்சியாக இருந்தார். ஏனென்றால் அந்த பழைய உடல் அவருக்கு ஒரு பாதுகாப்பை அளித்தது. எனவே 42 கிலோ குறைந்த இந்த புதிய உடலுக்கு வந்தபோது, திடீரென்று அவர் உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டார். புதிய உலகத்தை எப்படி அணுகுவது என்று அவருக்கு தெரியவில்ல. மன அழுத்தத்தை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை. சரியாக தூங்க முடியவில்லை. ஆனால் எடை குறைந்திருந்தது. ஆம், சர்க்கரை நோய் சரியானது, ரத்த அழுத்தம் சீரானது, மருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. ஆனா மனதளவில் அவர் முழுமையாக குணமடையவில்லை. அதாவது அவர் முன்பு இருந்த அந்த அதிக உடல் எடை கொண்ட நபரைப் போலவே நடந்து கொண்டார். அதுதான் அவருக்கு பாதுகாப்பா இருந்தது. உங்களுக்கு தெரியும், நீங்க பருமனா இருக்கும்போது நெறைய பாகுபாடுகள் இருக்கும். குறிப்பாக வேலை செய்யும் இடங்களில். அதனால் அவர் கவனிக்கப்படவில்லை. அவர் நல்ல ஆடைகள அணிய வேண்டிய அவசியம் இல்ல. மற்றவர்களுடன் பழக வேண்டிய அவசியமும் இருக்கவில்ல. உடல்நிலை சரியில்லன்னு ஒரு காரணத்த சொல்லிக்கலாம். ஆனா, எடை குறைஞ்ச உடனே அவர் சமூகத்தின் பார்வைக்கு ஆளானார். அவர் வெளியே செல்ல வேண்டியிருந்தது. மற்றவர்களுடன் பழக வேண்டியிருந்தது. சக ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அவர்கள் அவரிடம் அதிக வேலைகளை கொடுத்தனர். அவரால் அதை சமாளிக்க முடியவில்லை. சமூகம் உங்கள எப்படி வித்தியாசமா நடத்துகிறதுன்னு பார்க்கிறீங்களா? ஆனால், நீங்க உள்ளுக்குள் குணமடையவில்லை என்றால், உங்களை சுற்றியுள்ள இந்த சமூகத்த சமாளிக்க முடியாது. சூழல் நிச்சயமா மாறியது.